அலால் பத்தி பேசி சர்ச்சையாகவும் ஆனது, சர்ச்சைன்றதை நிறைய வைரலா பகிரப்பட்டது. எதுக்காக சார் திடீர்னு அந்த மாதிரி ஒரு விஷயம்? அதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். நீங்க கேட்டீங்களா? அது கேட்டீங்க சார். அதுல என்ன இருக்கு? அதுல சர்ச்சையா பேசுறதுக்கு அதுல என்ன இருக்கு? சர்ச்சையா நான் எங்கயாவது கேக்குறீங்க? இல்லைங்க, நான் ஹலால் உணவை பத்தி நான் எங்கேயாவது குறை சொன்னேனா? இல்ல. இது தப்புன்னு சொன்னேனா? இல்ல. இது முஸ்லீம்களுடைய வழக்கம், இது அவங்க தேவையெல்லாம் பின்பற்றாங்க சொன்னா இல்ல. நான் அதை மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுல இஸ்லாமிக் பிராக்டிஸ், அவங்க ஹலால் உணவு சாப்பிட்றாங்க, அது அவங்க மதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் மதிக்கிறேன்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்கேன், முழுக்க சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கீங்க. அது கூட ஏன் சொன்னீங்க? ஏன் தேவைப்பட்டது திடீர்னு? ஏன் கேள்வி என்னன்னா அதை ஏன் ஒரு இந்து அதை சாப்பிடணும்னு கேள்வி கேட்கிறேன். என் கேள்விக்கு யாருமே பதில் சொல்லியே. கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என்ன திட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லாமலே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இஸ்லாமிய முறைப்படி சமைக்கப்பட்ட ஒரு உணவை இஸ்லாமியர்கள் புனிதமாக ஏற்றுக்கொள்ளட்டும், அந்த நடைமுறையை நானும் மதிக்கிறேன். ஹலால் உணவு முறை என்பது விஞ்ஞானபூர்வமானது, மத ரீதியான அக்செப்டன்ஸ் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க. நான் அதை முழுசாக ஏற்றுக்கிறேன். என் முஸ்லீம் நண்பன் ஹலால் உணவு சாப்பிட்றதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னை நீ இதைத்தான் சாப்பிடுன்னு சொல்கிறானே, அது என்ன நியாயம்னு கேட்குறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ராமேஸ்வரம்லாம் போனேன்னு வச்சுங்க, அங்கே அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நிறையா இந்தியா முழுக்க பிராமின்ஸ்லாம் வருவாங்க. பிராமின்ஸ் மட்டும் இல்லாமல் வேற பல சமுதாயங்கள்ல எல்லாம் பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்க நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் ராமேஸ்வரத்தில் ஜெயின்ஸ்லாம் வருவாங்க, மற்ற சில சமுதாயங்கள். அந்த ஹோட்டல்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க, இங்கே பூண்டு வெங்காயம் இல்லாமல் சமைக்கப்படும் அப்படின்னு எழுதிப்பாங்க. அப்படி இல்லாட்டி இவங்களே கேட்பாங்க, அவங்க வெங்காயம் போடல இந்த சாம்பார்லன்னு கேட்டுட்டு சாப்பிடுவாங்க. குறிப்பாக அந்த அமாவாசை அந்த மாதிரி விரத நாட்களில். மற்ற நாளில் சாப்பிட்டா கூட அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல. நான் பூண்டு போடுவேன் நீ சாப்பிடுன்னு சொல்கிற உரிமை ஹோட்டல் நடத்துறவருக்கு இல்லைல்ல. இது சென்டிமெண்ட் தானே. நான் ஒன்றும் நீ சாப்பிட்றது நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே. நானும் அதை சாப்பிடணுமான்னு கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? நீங்க முஸ்லீமா இருந்தா நீங்க ஹலால் சாப்பிடல, எனக்கு ஆட்சேபனை இல்லை. இல்ல சார், அப்படி இல்லை. இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில இருந்து ஏத்துக்கிறாங்கன்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? இல்ல, அது ஏன்னு சொல்லு, அப்படி பதில் சொல்லிருங்கன்றேன். கன்வின்ஸியா எனக்கு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். நான் இதை எதிர்ப்பதற்காக கேட்கலைங்க, ஹலால் உணவை எதிர்ப்பதற்காக கேட்கல, நான் அதை ஏற்றுக்கொள்வதற்காக தான் கேட்கிறேன். எனக்கு கன்வின்சிங்காக ஒரு பதில் சொல்லுங்கன்றேன். இந்துக்களும் இதை சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் சொல்லுங்க. அப்ப நீங்க அதுக்குள்ள நிறைய கேள்வி, நிறைய விளக்கத்துக்குள்ள போறீங்க. அதுல எல்லாம் எனக்கு கேள்விகள் இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு பிஹைண்ட். என்ன ரீசன் சொல்லுங்க? என்ன ரீசன்? சயின்டிஃபிக் ரீசன் என்ன? இல்ல, பிளட் மிக்ஸ் ஆகும் பொழுது அது இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? அது சயின்ஸ். அது அந்த ஆட்டா இருக்கிறது, வைக்கிறது, அந்த சிஸ்டம், அந்த கத்தி துரு பிடிக்காம நல்ல கத்தியா இருக்கணும். அந்த அந்த அப்போ ஆடுனா அந்த ஆடு நல்ல ஆடா, தரமான ஆடா இருக்கணும். அதுக்கு எது டிசீஸ், இதெல்லாம் சயின்ஸ் ஏத்துக்கிறேன். பட் அப்போ அதை ஒரு ஹிந்து பண்ணா அக்செப்ட் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி அந்த ஆடா இருக்கிறது ஹலால் முறைப்படி ஒரு இந்து பண்ணாங்கன்னா அக்செப்டன்ஸ் வராது. அந்த இஸ்லாமிய முறைப்படி அவங்க ஏதோ கொஞ்சம் ஓதுறாங்களா, அரபு மொழியிலே ஓதுறாங்களா, அப்படி பண்ணா தானே அது ஹலால். புரியுதுங்களா? சயின்ஸ்னா வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை, அதுல ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இருக்கு. அந்த சென்டிமெண்ட்டை நான் ஹானர் பண்றேன், மதிக்கிறேன். அவங்க சாப்பிடணும்னு தான் நானும் சொல்றேன். ஓ மதம் சொல்லியிருக்கு, நீ சாப்பிடுன்னு தான் சொல்றேன். ஆனா நீ இதுதான் சாப்பிடணும்னு யாராவது சொன்னா அது ஏன்னு கேட்கிறேன், அதுக்கு பதில் இல்லை. பதில் சொல்லுங்க, நான் சாப்பிட தயாரா இருக்கேன். இப்பயுமே நான் சாப்பிட்டுதாங்க இருக்கேன். எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த இந்துவும் ஹலால் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல. எனக்கு தேவை என்னன்னா, இது ஒரு கேள்வியாக வச்சு அதுக்கு என்ன பதில், பொது வெளியில ஒரு பதில் வரட்டுமேன்னு சொல்றேன்.